எப்படியோ புத்திசாலித்தனமா உங்க உயிரை காப்பாத்திக்கிட்டீங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் தப்பிச்சு வரலமா. உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ண XW ராமரத்னத்தை கொல்றதுக்காக தான் நான் தப்பிச்சு வந்தேன். சொல்லுமா, அந்த அயோகி என்ன கொலை செய்ய நினைக்கிறது தப்புங்கிறியா? இன்னைக்கு நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாள், என்ன மன்னிச்சுடு. எத்தனையோ பொண்ணுங்க அந்த அயோக்கியனால தன் வாழ்க்கையை இழந்திருக்கிறப்போ என்னுடைய ஒரு நாள் சந்தோஷம் எனக்கு ஒண்ணு பெருசு இல்லைங்க. நான் வரேன். யாரை பிடிக்கணுமோ அவனை விட்டுட்டு ஏங்க ஒரு நல்லவரை இப்படி துரத்துறீங்க? சொப்னா எங்கடா? தெரியலங்கய்யா, மத்தியானம் சொல்லிக்காம கொள்ளிக்காம வீட்டுக்கு போயிடுச்சு. அவ அண்ணனை நான் கொலை பண்ண விஷயம் சொப்னாக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயா, சிங்க கொண்டுட்டீங்களா? இப்ப நீ நேரா சொப்னா வீட்டுக்கு போற. கல்யாணத்துல ராஜ் என்ன சுட்டுட்டான்னு சொல்ற. ஐயா, சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில சந்தேகங்களை தீர்த்துக்கணுமா, உன்னை உடனே கூட்டிக்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்றேன். என்னங்க முதலாளி, பிறந்த நாள் அதுமா அபசகன மாதிரியே சாக போறீங்க அப்புறம் பேசிக்கிட்டு. என் கேரக்டரை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. போட. சுப்பனம்மா, சுப்பனம்மா, என்ன நம்ம முதலாளியே அந்த ராஜ பையன் சுட்டுட்டாமா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. சாக போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. சீக்கிரம் புறப்படுமா. என்ன கந்தையா, ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் மேல இருக்காங்க. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணுமா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கம்மா. வாமா சொப்னா, காலையில தான் உன் முதலாளியோட ஆயுள் கெட்டியா இருக்கட்டும்னு என் பிறந்த நாளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சாயந்தரமே உன் முதலாளியோட சாவுக்கு சந்தோஷமா மலர் வளையம் வாங்கிட்டு வந்திருக்கியே. உண்மையிலேயே நீ பயங்கரமான செக்ரட்டரிமா. ஏமா, இன்னொரு அண்ணன் எங்க? உனக்கு ராஜுன்னு ஒரு அண்ணன் இருக்கிறத சொல்லவே இல்லையே. ஆமா, உங்க பண்டிகையில அண்ணன் கையில ராக்கியை கட்டி கூடவே ஒரு துப்பாக்கியும் கொடுப்பாங்களா? ஒரு பளபளப்பான ராக்கியை கையில கட்டிட்டு ஒரு கிறுக்கு பைய வேஷத்துல கல்யாணத்துக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்ட கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களே. கொலையே தெருக்கூத்தாக்கிட்டீங்களேடி. பாசத்தோட தான் நீ நெத்தியில குங்குமம் வைக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா அது அவன் என்ன குறிதவராம சுடுறதுக்கு நீ வச்ச அடையாளம்னு
கல்யாணத்துல தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருமே என் கேரக்டரை புரிஞ்சுக்கலையே. என்னம்மா குத்திட்டணும்னு பாத்தியா? இன்னும் நீ என் கேரக்டர் புரிஞ்சுக்கலையே. இந்த உலகத்துல அவன் ஒருத்திக்காவது நல்லவனா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். திருந்தவே விட மாட்டீங்களாடி. அப்பா, ஏண்டி வயசான காலத்துல இப்படி ஓட விடுறீங்க? சொப்னா, ஒரு பொண்ணு அவன் விருப்பத்துக்கு மாறா கெடுத்துட்டான்னா அவன் செத்து போனான். அதான் நம்ம ஒரு சென்டிமெண்ட். தப்போ ரைட்டோ ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்றதுல நான் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில தான் உங்க அண்ணனை கொன்னேன். சோ இப்ப நீ என்ன பண்ற? இந்த துப்பாக்கியால நீயே சுட்டுக்கிட்டு செத்து போற. ஓகே, சுட்டுக்குமா. ஐயா, என்னடா வம்பா போச்சு, சுடு. Come on, baby, quick. இன்னும் நீ என் கேரக்டரை புரிஞ்சுக்கலையே.